இந்த சனத்தவள திவாகருக்கு பல இடங்களில் நம்ம சப்போர்ட் பண்ணியும் பேசியிருக்கோம், அவன் பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டியும் பேசியிருக்கோம். இப்போ வரைக்கும் நம்ம அவனுடைய மிஸ்டேக்ஸை சுட்டி காட்டிட்டு தான் இருக்கோம். ஆனால் அவன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டான், தீண்டத்தகாதவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். எனக்கு திவாகரை பிடிக்காது, ஆனாலும் அந்த வார்த்தையை அவன் சொன்னான் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது அதை நம்ம பேசணும். அதுக்கப்புறமா அது எடிட் செய்யப்பட்டது, அந்த வார்த்தையை அந்த ஆள் சொல்லலை, தீஞ்ச கரிச்சட்டி வாயா அப்படிங்கிற வார்த்தையை தான் அவன் சொல்லியிருக்கான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆன உடனே அதையும் நம்ம கன்க்ளூட் பண்ணி அந்த வார்த்தையை அவன் சொல்லலை அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் அதை தாண்டி பல இடங்களில் அவன் சாதி ரீதியான பேச்சுகளை பேசியிருக்கான், அதுக்கான தண்டனை அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். இந்த பிக் பாஸ் தமிழ், இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி, ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த நிகழ்ச்சி. என்னை கேட்டால் நான் சேனல் மேலே தப்பு சொல்ல மாட்டேன், ஏன்னா சேனலுடைய வேலையை அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க. இப்படி ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய 20 கண்டஸ்டண்ட்டும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இப்படி ஒரு குணம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அதில் தேர்வு செய்து இவன் இந்த வீட்டில் இருக்க தகுதியானவன், இல்லை இவன் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் சூஸ் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம தான் இருக்கும். எதன் மூலமாக? நம்ம கொடுக்குற ஆதரவு, நம்ம போடுற ஓட்டின் மூலமாக. ஸோ சேனல் இவனை வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னு இத்தனை நாள் நான் பேசிகிட்டு இருந்தேன். இனிமேல் நான் அதை பேச போகிறது கிடையாது. சேனல் மேலே எந்த தப்பும் கிடையாது. அவங்க ரியாக்ட் பண்ண வேண்டிய இடத்துல ரியாக்ட் பண்ணுறாங்க. திவாகர் நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது கேமராவை திருப்பினது, இன்றைக்கி அவன் கேமரா முன்னாடி பேசும்போது கூட அவனுக்கு ஜூம் வைக்கலை, அவனை மதிக்கவே இல்லை, அவனை கண்டுக்கவே இல்லை. எவ்வளவோ அவங்களும் அவாய்ட் பண்ணுறாங்க, அவனை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. தேர்வு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் நாம் தான் அந்த தவறை செய்கிறோம். சரி, என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினோத்தை தீண்டத்தகாதவன்ற வார்த்தையை அவன் பயன்படுத்தலை. ஆனால் அதை தாண்டி ராயபுரத்தில் காக்கா மேய்க்கிறவன் தானே நீ, ரோட்டில் கேரம் ஆடுறவன் தானே நீ, ரோட்டில் கேரம் விளையாடுறதுலாம் அவ்வளோ கேவலமாயிடுச்சா? புரியல எனக்கு. சரி, கரிச்சட்டி தீஞ்சவாயா, என் காலில் இருக்கிற செருப்புக்கு கூட நீ சமம் இல்லை, எச்சி சோறு காணா, எச்சி சோத்துக்கே காணா, ஏதோ சொன்னானே சட்டியில் வலிச்சு நக்கிற பரம்பரை, இப்படி ஏகப்பட்ட வார்த்தைகளை பிரவீன் உன் சொந்தக்காரன் தானே, ஏன்னா பிரவீன் ஒரு பட்டியலினத்து மகன், அவன் உடனே உன் சொந்தக்காரன் தானே அப்படின்னு கேட்குறது. இவன் எப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டில் இருக்கான் அப்படின்னா, ஒரே சாதியாக இருக்கிறவன் எல்லாருமே சொந்தக்காரன். இப்போது பிரவீன் ஒரு பட்டியலினத்து பையன் வச்சுப்போம், நமக்கு தெரியாது, ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம். அப்போ பிரவீன் எங்கே இருக்கார்? கர்நாடகாவில், கன்னட தமிழர் இருக்கு. அங்கே இருக்கிற ஒருத்தர் தமிழ்நாட்டில் சென்னையில் ராயபுரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு சொந்தக்காரன். எப்படி சொந்தக்காரன்? 2 பேரும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இது கேஸ்டிஸ் மனப்பான்மையில் அவன் பண்ணுறது. பெண்கள் கிட்ட இப்போ அரோரா ஒரு விஷயத்தை இது லைவில் காட்டவே இல்லை. நான் அந்த வார்த்தையை அவன் பயன்படுத்தி நான் பார்க்கவே இல்லை. அந்த புறத்துக்கு போகலான்னு கூப்பிட்டுருக்கான். யாரை? அரோராவை. அது அந்த பொண்ணு சொல்லுது. அதனால இந்த வாரம் முழுக்க லவ் லவ் லவ், அது எவ்வளோ பெரிய வார்த்தை, பொண்ணு பொண்ணு பொண்ணு. அந்த புறன்றது உனக்கு சாதாரணமான வார்த்தையாடா செனத்தவரை? அவன் சொல்கிறான், அது என்ன சாதாரண வார்த்தை, அது ஒன்றும் தவறான வார்த்தை இல்லையே. அப்படியா? தவறான வார்த்தை இல்லை தானே? உன்னை நான் கேனா கூ, லூசு கூ, முட்டா கூ அப்படின்லாம் நான் பேசுனேன்னா எனக்கு அது தப்பான வார்த்தை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியான வார்த்தை தான். பேசலாமா? ஒத்துப்பியா? உனக்கு தாண்டா நாயே அந்த புறன்றது கேவலமான வார்த்தை இல்லை, ஏன்னா உனக்கு அதுதான் தேவை. அதுக்காகத்தான் நீ சோஷியல் மீடியாவில் பிரபலமாகி இன்றைக்கி சினிமா வரைக்கும் நீ போகிறதுக்கான காரணமே, எங்கேயாச்சும் எப்படியாச்சும் எதுலையாச்சும் ஒரு பொண்ணு கிடைச்சிடாதா அப்படின்ற ஒரு அறிவிப்புக்காகத்தான் நீ இந்த துறையை நீ தேர்வு செஞ்சுருக்க. உனக்கு இந்த துறையின் மீது பற்றோ, நீ நடிக்கிறதெல்லாம் நடிப்பாடா. இன்றைக்கி பாருங்கள், இந்த இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார் அந்த படத்தில் அந்த பஞ்சாயத்து சீன் வரும் பாருங்க, குமுதா ஹாப்பி. இந்த மயிறு கெட்ட கேடிக்கு இவன் விஜய் சேதுபதியா, இவன் போய் நடிச்சு காட்டுறேன்ற பேரில் அவன் பண்ணதெல்லாம் நடிப்பா? அலாச்சி என்னடா பண்ணிட்டு இருக்க? இது ஒரு பக்கம் இருக்குது. அப்படின்னா ஒருத்தைய போய் சின்ன வீடுன்றான், கையை பிடிச்சி அமைக்கிட்டு ஆசையாக இருந்துச்சுன்றான். அந்த பொண்ணு வெக்கம் இல்லாமல் இன்னமும் அவன் கூட பேசிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி நேற்று நைட் என்ன தெரியுமா அவன் பண்ணியிருக்கான்?
ஜெயிலில் இருக்கிறாங்க இல்லையா, நேற்று அந்த கேட்டகரியில் லாஸ்ட் 3 பொசிஷனில் இருந்தவங்க எஃப்ஜே, அதுக்கப்புறமா நம்ம பார்வதி, இந்த செனத்தவலை, இந்த 3 பேரும் அந்த ஜெயிலுக்குள்ளே இவன் விடுற கொரட்டைக்கு யாருக்காச்சும் தூக்கம் வருமா? அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே தூக்கம் வராது. இவன் ஜெயிலில் வந்து குட்டி இடம், பக்கத்தில் படுத்திருப்பாங்க, எப்படி தூக்கம் வரும்? அதனால தான் அவன் இன்னைக்கு தூங்கினா அவனுக்கு பிக் பாஸ் வந்து இப்போ பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. சரியா, இன்றைக்கி அவங்களுக்கு ரெஸ்ட் டே தானே, இது என்னன்னு தெரில நமக்கு. திவ்யா எல்லாரும் அதுதான் இந்த பொண்ணுங்க கொடுக்குற இடம் இருக்குல்ல, அதுதான் மிஸ்டேக்குன்னு நான் சொல்லுவேன். திவ்யா, சாண்ட்ரா, பிரஜின் எல்லாம் போய் வாசல் அந்த ஜெயில்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நேற்றுல இருந்து இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். என்ன கேட்டுட்டு இருக்கான்? திவ்யா, நீங்கள் வந்து விசாரித்து பார்த்தா எனக்கு சொந்தக்கார மாதிரி தான் தெரிவிங்க போல, நீங்கள் சொந்தமாக தான் வருவீங்க போல. திவ்யா வந்து சேலம்னு நினைக்கிறேன், சேலமா தெரில, அப்படி தான் சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குது. இவன் மதுரை. இவன் வந்து விசாரித்தா நீங்களும் நானும் சொந்தக்காரன் தான் வருவோம் போல அப்படின்றான். சொந்தக்காரனா நீங்கள் நினைக்கிற மாதிரி தூரத்து மாமா பொண்ணு, தூரத்து பெரியப்பா பொண்ணு அப்படி கிடையாது. அவன் என்ன கேட்க வரானா, நீங்கள் எந்த தெரு, எந்த ஏரியாவில் இருக்கீங்க? இதை வச்சு இந்த கிராமங்கள்லாம் ஒரு பழக்கம் இருக்குது. இந்த தெருவில் இருக்கிறவங்களாம் இந்த சமுதாயத்துக்காரன், இந்த இடத்துல இருக்கிறவங்களாம் இந்த சமுதாயத்துக்காரன் தான் அந்த இடத்துல இருப்பாங்க. அப்படி தான் இருக்காங்க, பிரிஞ்சு தான் கிடைக்கிறாங்க. தமிழர்கள் யாரும் ஒற்றுமையாக இல்லை. கிராமப்புறங்களில் சென்னையில் எல்லாரும் கலந்து வசிக்கிறாங்க, அதுக்குள்ளேயே சாதிகள் இருக்குது, அது நம்ம வேற கதை. ஆனால் கிராமங்களில் மோசமாக இருக்குது. ஓகேவா? இவன் அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரே சாதியான்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னத்தை பிடுங்க போகிற, நீ என்ன போய் கேட்டோன்னே உனக்கு பொண்ணு கொடுத்துட போகிறாங்களா, இல்லை அந்த பொண்ணு உன்னை கட்டிக்க போகுதா, இல்லை நீ என்ன சாதிக்கு, என்ன வெங்காயத்துக்கு, என்ன மானாவுக்கு, என்ன ஈனாவுக்கு, என்ன ஊனாவுக்கு நீ கேட்குற? நீ எந்த ஊர், ஒரே சமுதாயம் தான், அதாவது சொந்தக்காரன்றது மூலமாக என்ன கேட்க வரான்? நீயும் என் சாதி தானா? நம்ம எல்லாம் ஒரே சாதியாக தான் இருப்போம் போல. எப்படா கண்டுபிடிக்கிறீங்க? ஏன்னா உனக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தமே இல்லையா? நீ ஒரு காட்டுக்குரங்கு, அந்த பொண்ணு மல்லிப்பூ மாதிரி இருக்குது, ரெண்டுக்கும் எங்கடா ஒட்டும்? எப்படி நீ வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு நீ ஒரே சமுதாயமாக தோணுது? இப்போது என்னென்னா, நீங்கள் பேசுகிறது மூலமாக தெரியுது ஒரே சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரே மாதிரியான பேச்சு இருக்கும், இல்லை ஒரு லுக்கு. இவர் மன்னர் பரம்பரையில், மன்னர் பரம்பரையெல்லாம் இப்படி தான் நடப்பாங்க. தெரியாது உங்களுக்கு? திவாகரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, இப்படி தான் நடப்பாங்க மன்னர் பரம்பரையில். இவர் கேட்குற எங்கேயாச்சும் உனக்கும் திவ்யாவுக்கும் ஒரு ஒரு விஷயம் பொருந்துதா? எதை வச்சு நீ அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குற நம்ம சொந்தக்காரங்க போல, விசாரிச்சோன்னா தெரியும் போல? அப்போ பார்வதி கூடவே இருந்துக்கிட்டு, அவங்க புதுமை பெண், பாரதி கண்ட புதுமை பெண், அவங்க தான் பெரியாரிஸ்ட். பார்த்துக்கோங்கப்பா, வெளியில் இருக்கிறாங்களாம் அவங்களாம் பெரியாரிஸ்ட் கிடையாது, பார்வதி தான் பெரியாரிஸ்ட். அவன் சாதியை கேட்குறான்றதை தெரிஞ்சும் ஒரு வார்த்தை கூட அவனை எதிர்த்து கேள்வி கேட்காம திவ்யா கிட்ட அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவர் என்ன கேட்குறாரு புரியுதா, நீங்கள் எந்த தெரு, இதன் மூலமாக அவர் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க நினைக்கிறாரு. திவ்யாவும் அந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது, என்கிட்ட அந்த மாதிரிலாம் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது அப்படின்றாங்க. திவ்யா அவ்வளோதானா? திவ்யா உங்களோட கோபம்? நான் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்த்தேன், என்ன மாதிரி பல பேர் நிறைய எதிர்பார்ப்பு வச்சுருந்தாங்க, அப்படிலாம் அவன் பேசுகிறான். உங்களுக்கு தெரியுது, ஒருத்தர் ஏற்றத்தாழ்வு பார்க்குறான்னா அவன் கூட நம்ம பேசுவோமா? நம்ம அவன் கூட பேசலாமா? முதல்ல பேசுவோமா? அந்த தாண்டி பேசலாமா? அவன் கூட ஒன்றா உட்காரலாமா? பேசலாமா? பழகலாமா? அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்கள் நார்மலைஸ் பண்ணலாமா? அவனை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ண வேணாமா? சேனல் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, நீங்கள் உங்கள் கருத்தை ஸ்ட்ராங்காக சொல்ல வேணாமா? அந்த வீட்டில் ஒருத்தனாச்சும் ஒரு வார்த்தை, ஒரு ஹார்ஷாக இந்த விஷயத்தை எடுத்து பேசி அட்ரஸ் பண்ணிங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்டை வெளியில் ஏற்படுத்தும், சேனலுக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடியை கொண்டு வரும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் அமைதியாக இருக்காங்க. பெண்கள் விஷயத்தில் இவன் அவ்வளோ அப்யூஸ் பண்ணாலும் ஹராஸ்மெண்ட் பண்ணாலும் பெண்கள் அமைதியாக இருக்காங்க, யாரும் அதை பேசலை, யாரும் அதை கம்ப்ளைண்ட்டாக வைக்கலை. நாங்கள் எதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்? நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம், ஓட்டு போடாதீங்க, ஓட்டு போடாமல் நீங்கள் வெளியில் அனுப்புங்க, அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு சேனல் அமைதியாக இருக்காங்க. அவங்களுக்கு ஏன் எடுக்கணும்? இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு கண்டென்ட்டு. எப்பா நான் உனக்கு ஓட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், சரி அவங்க கேட்கல, மக்கள் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அவன் கேவலமான ஆள் இல்லை, ஓட்டு போடாத, வெளியில் அனுப்பிவிடு, நாங்கள் வேணாம் நான் சொல்ல போகிறோம் அப்படின்னு சேனல் நினைக்குது. ஸோ இங்கே மிஸ்டேக் யார்கிட்ட இருக்குது? நம்மக்கிட்ட இருக்குது. ஒன்று சாதி பாசத்தில் ஓட்டை போடுறது,
இன்னொன்று கண்டென்ட் கொடுக்குறான்னு ஓட்டை போடுறது, இன்னொன்று அவன் இருந்தால் தான் ஷோ காமெடியாக இருக்கும்னு ஓட்டை போடுறது. நீங்கள் போடுற ஓட்டு நீங்கள் யாரை வளர்க்குறீங்கன்னு தெரியாமல், அதாவது பாம்புன்னு தெரிஞ்சும் பாலை ஊற்றுறது, நாளைக்கு அந்த பாம்பு கொத்துன்னு தெரிஞ்சும் கையை போய் வைக்கிறது, வாயை போய் வைக்கிறது, இப்படி தான் மக்கள் இருக்கும். சரி, சேனல் கேட்கல, சேதுபதி போன வாரம் தரம் தராதரம் பேசாதீங்கன்னு சொன்னார். இந்த வாரம் அவன் அந்த வார்த்தையை பயன்படுத்தலை, ஆனால் இன்டைரக்டாக அதை பற்றி தான் அவன் பேசிக்கிட்டே இருக்கான். இன்னமும் கூட வினோத்தை பேசுறதா இருக்கட்டும், திவ்யா கிட்ட போய் கேட்குறதா இருக்கட்டும். அப்போ நீ சாதி பார்த்து தான் பழகுவியா? சாதி பார்த்து தான் பேசுவியா? ஒரு பொண்ணுடைய சாதியை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற? அப்போ சுபிக்ஷாவெல்லாம் எதுக்கு பேசின? அப்போ தெரியுதா? அரிப்பு வரும்போது இந்த சாதி தெரிய மாட்டேங்குது, அரிக்கும்போது உணர்ச்சிகள் பொங்கும் பொழுதுலாம் யார் எந்த சாதிக்காரன் அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அப்போ எவனாக இருந்தாலும் கை வச்சிடணும், யாராக இருந்தாலும் கை வச்சிடணும். அதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு நீங்கள் சொந்தக்காரர் தானே, நீங்கள் அந்த ஊரில் எந்த ஏரியா, எந்த தெரு, உங்கள் சொந்தக்காரன் பேர் என்ன, அப்படி இப்படின்னு ஒன்று ஒன்றா டீட்டெயில்ஸ் விசாரிக்கிறது. வீக்கெண்டில் ஹோஸ்ட் கேட்கணுங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்க மக்கள், நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆள் இந்த சமுதாயத்தில் இருக்கணுமா? சமுதாயத்தில் அவன் இருக்க தான் போகிறான், அவனை யாரும் கொல்ல போகிறது கிடையாது. இந்த ஷோவில் இருக்கணுமா? பார்த்து முடிவு பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.